இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பைசியான வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய்ச்சோறு இல்லைனா வந்து புலாவ் பண்ணியிருந்தால் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் ஃபுல்லாக வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ குக்கர் வச்சுக்கிட்டு குக்கர் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். குருமாக்கு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கூட வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய் மட்டும் போட வேண்டாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுமே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா தான் இங்கே நான் அதிகமாக ஆட் பண்ண போகிறேன். மசாலா பொடிலாம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பச்சை மிளகாலேருந்து வர காரம் நல்லாயிருக்கும். அது நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணி போட்டால் இன்னும் காரம் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமா இன்னொரு வெரைட்டியும் பண்ணலாம். ஆக்சுவலாக வெங்காயம் தக்காளி பச்சையை அரைச்சி அதுக்கப்புறம் தாளித்து அதுக்கப்புறமா பட்டாணி எல்லாமே சேர்த்து குருமாவாக பண்ணலாம். பட் இப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்ததுமே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவுமே நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், கருகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி அது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த நல்ல ஸ்மெல் வரும்போது நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் தக்காளி போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தக்காளி நல்லா வதக்க விடலாம். ஏன்னா இது வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா. அதனால் வந்து சிம்மில் வச்சே பண்ணிக்கலாம். இந்த தக்காளிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு காய்கறி பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். பட்டாணி எடுக்கலை. பட்டாணி வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ காய்கறி போடுறோம். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இதுங்களை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் அதில் வந்து புழு ஏதாச்சும் இருக்குமோ காலிஃப்ளவர்லன்னு சொல்லிட்டு அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டுட்டு அந்த புழுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மிதந்து வந்துடும். ஸோ வந்து அதுங்களை ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த காய்கறியில் மட்டும்தான் வந்து வெஜ்ஜு குருமாக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறியுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். எண்ணெய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து இது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த தூளுமே நான் இதில் ஆட் பண்ணலை. கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 60 செகண்ட்ஸ் கிட்ட வந்து இதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுமே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து குக்கர் வந்து ஒரு 3 விசில் கிட்ட விட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக 3 விசில் மட்டும் போதும். அதுக்கு மேலே போக வேணாம். எல்லாம் காய்கறி குழஞ்சிரும். ஸோ வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குருமா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆகிடுன்னு கவலைப்பட வேணாம். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். அதிலே வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அது மூடிட்டு 3 விசில் கிட்ட விட்டு எடுத்துடலாம். சைட்லேயே நம்ம மசாலாவுக்கு வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா பொட்டுக்கடலை சீக்கிரமாக வந்து கருகி வந்துடும். கூடவே வந்து 5 சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இவங்களெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு பிரைட்டாக வர ஆரம்பிக்கும், ஷைனிங்காக. அந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் துருவி ஆட் பண்ணுறது. நான் இங்கே துருவுறது இல்லைன்றதுனால நான் வந்து பல்லாக எடுத்து அதை கொஞ்சமாக இடித்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு கோல்டன் கலரில் வரும். அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சிக்கு சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சிக்கு சேர்த்து இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி இதுக்கு கொஞ்சமாக ஊற்றினா பத்தாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுத்தால் தெரியாது. கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வரன்னு இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் மசிலேன்னு அர்த்தம். ஸோ தேங்காய் நல்லா வந்து ஃபைனாக அரைஞ்ச வர அளவுக்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டே இருக்கணும்.
3 விசில் வந்ததுன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஏர் போயிடுச்சான்னு பார்க்குறேன், இன்னும் போகலை. ஏர் வந்து தானாக ரிலீஸ் ஆகணும். நம்ம எடுத்து விட்டோம்னா காய்கறி அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் கொஞ்ச நேரம் அதை வெயிட் பண்ணி தானாக ஏர் போன பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் மூடியை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மசாலா, அது வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு 3 or 4 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணதுமே ஒரு 4 மினிட்ஸ், மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் வரைக்கும் தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சிச்சுன்னா ரொம்ப திக்காக வந்துடும் நமக்கு இந்த குருமா. அதனால் வந்து ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நம்ம அது ஒரு 3 or 4 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நிறைய வெரைட்டி குருமாவில் இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டியில் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இது டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து புலாவ் செஞ்சுருந்தேன், பன்னீர் புலாவ். அதை நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி. அதுக்கும் இதுதான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து கல் தோசை தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால நான் கல் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதை நல்லா ஊற்றி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.